ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்கள் சந்திப்புகளை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பாராக. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க நாம் பல விதத்தில் ஆயத்தப்படுத்துகிறோம். பலர் உபவாசத்தோடு புதிய ஆண்டை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கலாம். சிலர் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வேத வசனங்களை தியானித்து ஆலய ஜபங்களிலே பங்கு பெற்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஏன்னால் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே நாம் போகும் பொழுது யாருக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும்? எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளிலே யோர்தானுக்கு அருகாமையில வந்த பொழுது உள்ளத்திலே பலவிதமான கேள்விக்குறிகள் வந்தது. சுதந்திரிக்கிற தேசத்துக்கு போகிறோமே, என்ன நடக்க போகுது? ஏற்கனவே மோசே சொல்லிவிட்டான், எப்பா இதே சுத்தி சுத்தி வந்தது போதும், இந்த தேசத்தையே சுற்றி வந்தது போதும், தயவு செய்து வடக்கு நோக்கி போங்கப்பா, உங்கள் சுதந்திரமான தேசத்தை பெறுவதற்காக போங்கள் என்று அவளை அனுப்பி வைக்கிறார். அந்த வேளையில்தான் யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோர்தானை சந்திக்கிற வேளையில யோசுவா சொல்லுகிறான், இதற்கு முன்னே ஒரு பொழுதும் இந்த வழியாக நீங்கள் சென்றதில்லை. அருமையானவர்களே, புதிய வருடம், புதிய வாய்ப்பு, புதிய தருணங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இதுவரைக்கும் ஒருபோதும் சென்றிராத ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். புதிய நாட்களுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இந்த காலம் எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்தில் இருந்தது கேள்வி. யோர்தானை தாண்டலாமா, தாண்ட முடியாதா? யோர்தான் வேற பொங்கி வருது, இதை தாண்டதுக்கு முதல்ல வழியை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா அதுக்கு பின்னாடி வருகிற பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது, எப்படி செய்வோம் என்று சொன்ன பொழுது யோசுவா சொல்கிறான், இதற்கு முன்னே ஒரு பொழுதும் இந்த வழியாக நீங்கள் சென்றதில்லை. அருமையானவர்களே, என்ன வழி? கர்த்தர் தங்களுக்காக ஆயத்தம் பண்ணின சுதந்திர தேசத்தை அடைய போகிறார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்தை பெறப்போகிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமம் 7ஆம் 8ஆம் அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். உபாகமம் 7, 8 அதிகாரங்களை சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்கப்பட போகிறார். அது மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த தேசம், ஆறுகளும் நீரூற்றுகளும் கிளம்பி வருகிற தேசம். கட்டாத வீட்டை உனக்கு தருவேன். நீ நாட்டாத திராட்சை செடிகளிலிருந்து கனிகளை புசிப்பாய். நீ வெட்டாத துறவிலிருந்து தண்ணீரை முண்டு கொள்வாய். இத்தனை அற்புதமான தேசத்தை உனக்கு தரப்போகிறேன். தேவன் உன்னை விசாரிக்கிற தேவன், குறைவில்லாத தேசம், காட்சி இல்லாத தேசத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தான் யோசுவா சொல்கிறான், இதுவரைக்கும் ஒரு பொழுதும் இந்த வழியா நீங்கள் கடந்து போனதில்லை. புதிய வருடத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நாளை உன்னோடு பேசுகிறார். இதுவரைக்கும் ஒரு பொழுதும் இந்த வழியா நீ கடந்து போனதில்லை. இந்த ஆண்டின் கடைசியில் ஒருவேளை இந்த ஆண்டை திருப்பி பார்க்கும் பொழுது எத்தனை போராட்டம் ஐயா, எத்தனை கலக்கம் ஐயா, எத்தனை வேதனை ஐயா, எத்தனை ஏமாற்றங்கள் ஐயா, எத்தனை தவிப்பு ஐயா, எங்க இறங்க போறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், இதுவரைக்கும் போன பாதை அல்ல, உனக்கென்று, உன் எதிர்காலத்திற்கென்று நீ வாழ வேண்டிய வழி உனக்கு வகுத்து கொடுக்கிற நல்ல தேசத்திலே கர்த்தர் உன்னை பிரவேசிக்கப்படுகிறார். அன்பானவர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அல்லவா? ஆனாலும் கூட மனதில ஒரு சின்ன கலக்கம் இருக்கதான் செய்யுது. போங்கன்னு சொல்றீங்க, ஆண்டவராய் கர்த்தர் நல்ல தேசத்துக்கு அனுப்புகிறார், இதுவரை போகாத ஒரு வருஷம் வழிக்குள்ளே நீங்கள் போக போறீங்கன்னு சொல்லுங்க. கேட்கறது நல்லா இருக்கு ஐயா, ஆனா எப்படிங்க சாத்தியமாகுமா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்துச்சு. தேசம் நல்ல தேசம்னு சொல்றீங்க, கேட்க நல்லா இருக்கு பிரதர் ஐயா, கேட்க நல்லா இருக்கு, எப்படி முடியும்? யோர்தான் பொங்கி வருகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இதுவரை போகாத தேசத்துக்குள்ளே, நல்ல தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளை தினம் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எப்பவுமே ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்துவத்தை பெறணும்னா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதே. இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர் தரிசிக்க வந்திருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் உனக்கு தேவை என்றால் முதலில் உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க.
ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய பலவீனத்துக்காக இயேசுவினிடத்தில் போகிறாள். போகும்பொழுது, ஆண்டவரே என் பிள்ளை பலவீனப்பட்டு எனக்கு இறங்கும் 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 சொல்லி அப்படியே சத்தம் போட்டுட்டு போறான். இதை கேட்ட உடனே சீசர்களுக்கு கூட கொஞ்சம் பரிதாபம் வந்து, என்ன ஆண்டவரே ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு போறாளே, ஒரு வார்த்தை நீங்க பதில் சொல்லக்கூடாதா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லக்கூடாதா, அப்படியே நடக்குதுன்னு சொல்லி அவங்க யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்கிற அந்த பெண்ணை திரும்பி பார்த்து, அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவானே. ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை இல்லை? ஆண்டவர் தேடி வந்த ஒரு மனுஷிக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைச்சா எவ்வளவு கோபம் வரும். ஆனால் அந்த பெண் சொல்லுகிறாள், ஆண்டவரே மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளுக்காக நாய்க்குட்டிகள் ஆவலாய் இருக்குமே என்று நாயிலும் கீழாக தன்னுடைய வாழ்க்கையை தாழ்த்திக் கொள்ளுகிறார். அதான் அந்த அற்புதமான காட்சி, அற்புதமான நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நிலைமை நம்ம உணரணும். கானானியர் யார்? தேவனுக்கு தூரமான மக்கள். ஏனென்று சொன்னால், அந்த கானானியர் என்பவர்கள் பாவமான ஒரு வம்சத்தை சார்ந்தவர்கள். வேதாமத்தில் வாசிக்கிறோம், கானானுடைய தகப்பனாகிய காம் அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை ரசித்து பார்த்து மற்றவர்களுக்கு சொன்னவன். ஆகவே நோவா சொல்லுகிறான், கானான் சபிக்கப்பட்டவன். யார்? அவனுடைய தகப்பனாகிய காம் அசுத்தமான காரியங்களை ரசித்தபடினாலே நோவா அவன் சபிக்கப்பட்டவன் என்று அவனை சாபம் விடுகிறான். இன்னைக்கு அருமையானவர்களே, கானானில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள். இங்க இருந்து ஒரு அம்மா வந்து சொல்ல, எங்களுக்கு பிள்ளைக்கு அற்புதம் வேணும்னு கேட்கிறாங்க. அற்புதம் செய்வது தேவனுடைய இயல்பு ஒண்ணுங்க. அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தால் தான் பைபிள் அவரை பற்றி சொல்லுது. அப்ப நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தவர் ஒரு நன்மை செய்யலன்னா காரணம் இதாங்க. அற்புதராகிய அவர், அற்புத தேவனாகிய அவர் ஏன் அற்புதத்தை செய்யலன்னு சொன்னா, அவா ஒரு கானானிய பெண், தேவனுடைய சாபத்துக்குரிய பெண். இன்னைக்கு எனக்கு அருமையானோட அந்த நேரத்துல அந்த அம்மா தன்னை உணர்ந்து சொல்றாங்க, மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளுக்காக நாய்க்குட்டிகள் காத்திருக்குமே. எங்க போயிட்டா பாத்தீங்களா? எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்கி வந்துட்டா. இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவர் யாரை ரட்சிக்க முடியும்? யாருக்கு அற்புதங்களை செய்ய முடியும்? எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்திலே தன் நிலைமையை உணர்ந்து கொள்கிறானோ அவனை தான் கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும். நான் ரொம்ப நல்லவன், எனக்கு அற்புதம் செய்யுங்க, நான் செய்ய மாட்டேன். யாரெல்லாம் தன்னுடைய நிலைமை உணர்ந்தப்பா நான் தகுதியற்றவன், இதுக்கு இவ்வளவே தகுதி எனக்கு கிடையாது அப்படி வர்றவங்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்ன நீ பரிசுத்தமாக்கிக்கொள், நாளை இதை நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்வேன். இந்த புதிய வழிக்குள்ளே பிரவேசிக்கணும். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்க. தேவையில்லாத காரியத்தை உங்களை விட்டு நீக்குங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு நீக்குங்க. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தத்தின் நடுவிலே வாசம் செய்கிறவர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அசுத்தம் உள்ள மனுஷனோடு தேவனால் உறவு செய்ய முடியாது. என் அப்பன் இயேசு பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். இன்றைக்கு ஆண்டவரே, சுத்தத்தை விரும்புகிற தேவனே, என்னை ஆராய்ந்து பாரு. சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அறிந்திருக்கிறேன், என்னுடைய உட்கார்தல் நெழுந்திருப்பு எல்லாம் உமக்கு தெரியும், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என்னை ஆராய்ந்து பாரு, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ எனக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்கிறேன். இதை போல இன்னைக்கு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க நம்ம ஆண்டவரே, இந்த புதிய வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா முதல்ல என்ன நான் உடைக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்த வார்த்தை ஊட்டுகிற ஆண்டவரே, நீ தரைமட்டமாய் தாழ்த்துகிற ஆண்டவரே என்று தாழ்த்தி பாருங்க. வேதவசனம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் உனக்கும் ஒரு கிருபையை தருவார், உனக்கு ஒரு நன்மையை தருவார், உனக்கு ஒரு அற்புதத்தை தருவார். இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம் இல்லைங்க. ஆண்டுடைய சமூகத்துல முதலாவது உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் அந்த இடத்துல வருவார். கானானியஸ்திட்டையும் ஒரே ஒன்று நிபந்தனை தானே, உன் புருஷனை கூட்டு வா, ஒரு ஜீவதண்டீர் வேணுமா, அவன் புருஷனை அறியன்னு சொன்னான். 5 புருஷன் இருந்தாமா, இப்ப எப்படின்னு கேட்கிறார். குடத்தை வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓட்ட.
மேசியாவை கண்டே என்று சொல்லிவிட்டு ஓடுறான். இதாங்க நிலைமை. நம்ம நிலைமை நம்ம உணரணும். சும்மா கோயிலுக்கு போறோம், ஜெபம் பண்றோம், பைபிளை தூக்கிட்டோம், ரொம்ப யோக்கியமானவங்க சொல்லக்கூடாது. நம்மை தாழ்த்தணும், சிறுமைப்படுத்தணும். கர்த்தர் அப்படின்னா தான் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். இரண்டாவது, இந்த வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது அங்க அழகா சொல்லுது, தொடர்ந்து வாசிச்சுட்டு வரும்போது சொல்லுது, இரண்டாவது நீ செய்ய வேண்டிய லேவியராகிய ஆசாரியரை. லேவியர் என்றால் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன். புரியுதுங்களா? வேறு பிரிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், செலக்டட் பீப்புள். இன்னைக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். யோவான் 15:16 சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அடுத்த வேத வசனத்தை வாசிக்கும் இன்னும் சொல்லுதார், ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2:9 சொல்கிறது, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். உணர்வோமா? ஆண்டு நம்மை தெரிந்து கொள்ள நாம் யோக்கியதே கிடையாதுங்க. கர்த்தர் நோக்கத்துக்காக உன்னை வேறு பிரித்து இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணம் நமக்கு வேணும். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறது, நான் இதுக்கு எவ்வளவு தகுதியுடையவன் அல்ல, நான் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். அந்த வேறு பிரிக்கப்பட்ட எண்ணத்தோடு நம்ம வாழணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லையா? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியானவள் ஒரு நிச்சயத்தின் மூலமாக உறுதி செய்யப்படான்னு வைத்துங்களேன், என்னைக்கு அந்த கையில் அந்த ரிங் ஏறிட்டோ அன்னிருந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? கணவனுக்காக காத்திருந்து, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவளுக்காக காத்திருக்கிறேன், அந்த உணர்வோடு இருக்கணும் இல்லையா? 10 ஸ்திரீகள் போனாங்க மணவாளன் எதிர்நோக்க. ஆனா 5 பேர் தான் எண்ணெய் எடுத்துட்டு போனவங்களா, ஆயத்தத்தை கொண்டு போனவங்களா. ஆனால் அந்த 5 பேரை புத்தி உள்ள ஸ்திரீகள் என்று சொல்லுகிறது. மற்ற 5 பேரை மதியினவரான புத்தீனமற்றவர்கள் என்று சொல்கிறது. வாழ்க்கையில ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்டவன் அந்த நிலைமையில இருக்கணும். நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யோசித்து பாருங்க, அந்த வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு இருக்குன்னு சொன்னா எவ்வளவு மிரட்டல் ஊற்றல் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு ஆதி திருச்சபையில சீஷர்களை பிடிச்சு அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க. அந்த இயேசு நாமத்தை சொல்லாம இருக்கணும் அப்படி வேண்டிக் கொள்றாங்க. அவங்க சொல்றாங்க, எப்படிங்க முடியும்? அந்த நாமத்தை மறதிகளால் வாழ முடியாதுன்னு சொல்லி பின்பு போய் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றி மகிமைப்படுத்துறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பாக்கியம் தந்தீரே, அடிவதை தந்தீரே, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. இதான் நாங்க அனுபவம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேறு பிரிக்கப்பட்ட அந்த அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவரே, நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நான் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். ஃபாதர் பாரன், தேவனாலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்கென்று இந்த பூமியில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. எல்லாமே நீ உன் வாழ்க்கையில அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கியா? நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பாயானால் உன் வாழ்க்கை நடைபெற ஒவ்வொரு சம்பவங்களும் ரோமர் 8:28 சொல்கிறது, அந்திமட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக, தீமைக்கான காரியம் இல்லை, நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது. என்ன அழகான வார்த்தை பாருங்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை வேறு பிரித்து வைத்திருப்பாரானால் அது நன்மைக்காக. யோசேப்பை மேல கொண்டு போகணும், அதிபதி ஆக்கணும்னா கண்டிப்பா குழியில விழணும். கர்த்தருடைய திட்டம். எகிப்து கொண்டு போகணும், சிறைச்சாலை இருக்கணும். அப்படித்தான் அதுக்கு பிறகுதான் அவன் அதிபதியாக மாற முடியும். கர்த்தனை வேறு பிரிக்க சில நேரங்கள் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் நல்லா தானே இருந்தேன் ஐயா, என் அக்கான்னு நல்லா அழகி போனேனே, என் தம்பின்னு போனேனே, இன்னைக்கு நீ எப்படி விட்டுட்டாங்களே. ஏனென்றால் God has a purpose about you. உன்னை ஜாதிகளை விட்டு உன் இனத்தை விட்டு ஆண்டவரை பிரிக்கிறார். கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுங்க. ஆனால் தேவனுக்காக பிரிக்கப்பட்டவனுக்கு அந்தியமுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. அப்போ நீ லேவியனாகி ஒரு ஆசாரியனாக மாறணும். ஆசாரியனை லேவியனாக பிரித்தெடுக்க மட்டும் இல்ல, ஆசாண்டிய பொறுப்பு என்ன? ஜனங்களுக்காக திறப்பின் வாசல் நிற்பது, ஜெபிக்கிறவன். ஒரு ஆசாண்டிய வேலை தான். ஜனங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுகளுக்காக அந்த ஆட்டின் ரத்தத்தை கொண்டு போய் மகாபரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து கர்த்தருடைய பலிபீடத்துல வைப்பான்.
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த மனுஷனுடைய பாவம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படாத ஒரு பாவமா இருக்குமானால், அவனுக்கு துரோகம் ஏற்றுக்கொள்ளப்படாத துரோகமாய் இருக்குமானால், அடியார்களும் பலிவிடத்துல போய் ரத்தம் சின்ன ஆசாரியன் உருப்படியா திரும்பி வர முடியாது. திறப்பின் வாசல் இருக்க ஆசாரியன் இந்த கடைசி காலத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? வேறுபரிக்கப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, ஆசாரியனை போல கர்த்தருக்காக நிற்கிற ஒரு வாழ்க்கை. ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே மண்டிட்டு விழுந்துகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதற்கு முன்ன ஒருபோது வழியா போன இல்லை, நலமான தேசத்தை வைக்கிறான். ஆனா தேவை லேவியனாகிய ஆசாரியன் தேவை, வேறுபரிக்கப்பட்ட பரிசுத்தமான மகன் எனக்கு தேவைன்னு சொல்றாரு. அதோடு மாத்திரமல்ல அருமையாரோட இன்னொன்றை சொல்லட்டுமா? அவங்க போய் தண்ணியில வந்து காலை வைக்கிற மட்டுமல்ல இல்லையா, அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறணும்னு விரும்புறோம். ஆனா ஆண்டவரை நம்பி நம்ம இறங்கி காலை வைக்கிறோமா? யோசித்து பாருங்க. யோர்தான் பொங்கி வருது, ஆண்டவர் சொல்றாரு நீ போய் காலை யோர்தான்ல வைக்கின்ற. நமக்கு இதுக்கு பிரச்சனை, அதான் பொங்கி வருது இல்ல, இது தண்ணி ஏறிட்டு போகுது, நம்மளை அடிச்சுட்டு போயிரும். இல்ல, ஆண்டவர் சொன்ன கைய காலை வைக்க வேண்டிய உன் பொறுப்பு. அடுத்து ஆண்டோடைய வேலை. நம்ம அப்படி இறங்கி இருக்கோமா? எல்லாரும் இறங்கி இருக்கோமா? ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 37 பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செல்வை பொறாமை கொள்ளாதே, கர்த்தரை நம்பி நன்மை செய். என்ன செய்யணுமா? அப்படிதான் சொல்லிட்டாங்க. இப்படி இல்ல, கர்த்தரை நம்பி நன்மை செய். அவர் சொல்றார் அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் அவனுக்கு தருவார் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவருக்காக காலை வைக்க சரியா இருக்குமா? இறங்க சரியா இருக்குமா? அன்னைக்கு ஆதி திருச்சபையில் எப்படி அற்புதம் நடைபெற்றது, சீசர்கள் எப்படி அற்புதம் செய்தாங்க? வேதவசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்ட உடனே அவள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்தார் சொல்லி அழகாக மார்க்கு தீர்க்கதரிசி முடிக்கிறார் பாருங்க. மார்க் எழுதப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையின் புறப்பட்டு போனார்கள். அவளோடு ஆண்டவர் அவளோடு கிரியை செய்து அவர்களால் நடந்த அற்புதங்களினாலே தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீ புறப்படணும், காலை வைக்கணும். எப்படி வைக்கிறது? பைபிள் சொல்ல தனியா வைக்க கூடாதுங்க. தோளில உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். தனியா காலை வச்ச ஒண்ணு நடக்க பிரதர். தோள் கிழந்து லேவியரும் ஆசாரியரும் தண்ணியில இறங்கும் பொழுது ஒரு உடன்படிக்கை தோல்ல இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கை வேணும். இந்த பைபிள்ல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு போட்டு, பழைய ஏற்பாடுனா பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடுனா புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஆண்டுடைய மாசற்ற ரத்தத்தினாலே தேவனாய கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ தகுதியற்றவன் தான், ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை உன்னோடு ஏற்படுத்தி இருக்கிறார். தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியடை செய்தார். அவன் பெரிய ஆசீர்வாதமான ஒரு இடமாய் திருக்க அவன் கடந்து போனான், பெரிய ராஜாவானான். அப்போ சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே தாவீது கேட்கிறான், யோனாத்தான் என்கிற சவுலின் குமாரனோடு நான் உடன்படிக்கை செய்தேன் அல்லவா, அந்த உடன்படிக்கை நிமித்தமாக நான் யாருக்காவது தயவு செய்ய வேண்டுமான்னு கேட்டான். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, அந்த அந்த யோனாத்தனுக்கு ஒரு 2 கால் இல்லாத ஒரு முடவன் ஆகிய மோவிசேவேத் என்கிற ஒருவன் இருக்கிறார், அவனை கூட்டு வாப்பா, உடன்படிக்கை பண்ணிய யோனாத்தன் நிமித்தமாக அவன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் நேர வந்து தாவீதுக்கு முன்னாடி முககுப்புற விழுந்து, ஐயா நாயின்றான். எப்ப நீ நாயோ பேயோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனா உன் தகப்பனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், அதனால் என்னுடைய விருந்திலே நீ ஒவ்வொரு நாளும் அந்த ஆகாரத்தை சாப்பிடுவா, என் வீட்டு சாப்பாடை நீ சாப்பிடுவா, ராஜாவை போல இருப்பாய் என்று அங்கே தாவீது வாக்கு கொடுக்கிறார். நண்பர்களே, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே பிதாவோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும்
அந்த கம்யூனியன் சர்வீஸ் எடுக்க வரும்போது, ராபோஜன் எடுக்க வரும்போது அதுதான் கர்த்தர் உணர்த்துறாரு. நீ சாதாரணவன் அல்ல, இந்த ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். அந்த உடன்படிக்கை தேவை இல்லையா? கோயிலு போய் ஒய்ஃபுக்கு கையை பிடிச்சி, மனைவியை கையை பிடிச்ச வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும், ஆமா, இருமல் சளி காய்ச்சல் வந்தாலும் பிரியாதிருப்பேன்னு சொல்றோம். இது எவ்வளவு டென்ஷன் ஆகுறோம் நம்ம, யோசிச்சு பாருங்க. பிள்ளை பிறந்தோன்னு சின்ன பிள்ளை அழும்போது ஐயோ எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி கத்துறமே. எங்கேயா போச்சு உடன்படிக்கை? இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அதோடு மாத்திரமல்ல அருமையானவர்களே, அந்த உடன்படிக்கையை பற்றி இன்னும் ஆழமாய் வேதவசனம் பேசுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அந்த உடன்படிக்கை சாதாரண உடன்படிக்கை அல்ல. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்ட பரிசுத்த ஆவியுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கை மோசைக்கு கர்த்தர் கொடுத்தது கற்களில் எழுதப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் இப்பொழுதோ சதையாகி நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் மூலமாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் செய்திருக்கிறார். அதை நினைச்சு பார்க்குறீங்களா? நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். அந்த உடன்படிக்கைக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அந்த வல்லமை நம்மோடு இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறோம். மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுகிறது. அதை நினைச்சு பார்க்கிறோமா? ஐயா, எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆவியில நிறையும் பொழுது நம்முடைய மனசுல இருக்கணும், நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். இந்த உலகத்தில் நான் கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நான் தேவனை சந்திக்க போகிறேன், தேவன் என்னோடு வரப்போகிறார். இந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை நச்சாரமாகிய பரிசுத்த ஆவியானவர். அது சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த அந்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை அற்புதமான வார்த்தை! நீ உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கு அந்த உடன்படிக்கை நினைவுகூருமா? அருமையானவர்களே, இதுவரைக்கும் இப்படி வழியிலே சென்றதில்லை. ஒரு ஆசீர்வாதமான வழி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறார். நல்ல மார்க்கத்தை கர்த்தர் வைக்கப் போகிறார். தெளிந்த செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்த வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது, முதலாவது பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். 2வது, கர்த்தருக்காக வேறு விரிக்கப்பட்ட லேவியனாகிய ஆசாரியராக நீங்கள் மாறுங்கள். 3வது, கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி காலடி எடுத்து வையுங்கள். 4வதாக, நான் உடன்படிக்கை சுமந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் நான் வாழுகின்ற உலக வாழ்க்கையிலே, நம்முடைய உலக நீதிகளிலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரோடு நான் போகிறேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்விலானால் ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் இதை போன்ற புதிய வழியிலே கடந்து போனதில்லை, இதோ ஒரு புதிய பாதையிலே கடந்து போறல் என்று அழைக்கிற தேவன் வரப்போகிற ஆண்டை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் நோக்கி பார்ப்போமா? அந்த தேவன் நோக்கி நாம் செபிப்போமா? ஆண்டவரே, இந்த புதிய வாழ்க்கைகளை தெரிந்து கொண்டீரே, அழைத்தீரே, வேறு விரித்தீரே, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி, ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருடைய சமூகத்துண்டை நாம் வருவோம். ஆண்டவராய் கர்த்தர் ஒரு புதிய ஆண்டில் புதிய நன்மைகளினாலே நிரப்புவார். புதிய ஆண்டுக்காக ஆண்டு நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோமா? இதோட பிரசன்னத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பரலோக தேவனே, ஒன்றுக்கு உதவாத மனிதர்களாய் எங்களை நினைத்து, தகுதியற்ற எங்களை நினைத்து நீர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து, இதுவரைக்கும் இதை போன்ற வழிகளிலே போறதில்லை என்று சொல்லி எங்களை வேறு பிரித்து ஒரு புதிய பாதைக்கு எங்களை அழைத்தீரே, உனக்கு நன்றி 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 அப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சமூகத்தில் கொடுத்து நான் செபிக்கிறேன், அர்ப்பணித்து நான் செபிக்கிறேன், வெறுமையாக்கி நான் செபிக்கிறேன். தகப்பனே, ஒரு புதிய பாதைக்குள்ளே போகிறார்கள். நீ சொன்னீர் அல்லவா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நல்ல தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணுகிறார். அது மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த தேசம், தேவன் உன்னை விசாரிக்கிற தேசம், தாட்சியில்லாத தேசம். கட்டாத வீட்டிலே நீ குடியிருப்பாய், நட்டாத திராட்சை கனிகளின் புசிப்பாய், வெட்டாத துறவுகளின் நீரூற்றுகளை குடிப்பாய். தேவனாகிய கர்த்தர் பாலையும் தேனையும் வெண்ணையும் உனக்கு உணவாக கொடுப்பார், நீ செழித்து சுழித்திருப்பாய் என்று சொன்னீரே. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட
புதிய ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நம்பியல்ல, எங்களை நடத்தி வருகிற எங்கள் ஆண்டவராய கர்த்தரை நம்பி ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். தேவனே, எங்களை தகுதிப்படுத்தும். இந்த புதிய வரப்போகிற புதிய ஆண்டு நன்மையின் ஆரம்பமாய் இருக்கணும். முன்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம், புதிதானவளை செய்கிறேன் என்று சொன்னவர் புதிதான அடையாளங்களோடு, புதிதான அற்புதங்களோடு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே எங்களை பிரவேசிக்க பண்ணுவீராக தகப்பனே. அதற்காக தரை மட்டும் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம். கிருபையா எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களோடு வாரும், எங்களை நடத்தும் அப்பா. யாரெல்லாம் இந்த நாளிலே வேதனையோடு கண்ணீரோடு எனக்கு ஒரு விடுதலை கிடையாதா, எனக்கு ஒரு மோட்சம் கிடையாதா, என் பலவீனங்கள் என்னை விட்டு நீங்காதா, என் வாழ்க்கையில் உள்ள சூழல்கள் மறையாதா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. தேவன் ஒவ்வொருவரை தொடும். பலவீனங்கள் மறையட்டும், பாடுகள் மறையட்டும், துக்கங்கள் மறையட்டும் அப்பா. அவள் துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் நிரப்பி ஆசீர்வதி. உடைய கரத்திலே பிள்ளைகளை கொடுக்கிறேன், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா.